ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளஸ் ஒன் எக்கனாமிக்ஸில் சாப்டர் 2.8 பார்க்கலாம். சாப்டர் 2.8 இது லா ஆஃப் டிமாண்ட். இதை நான் புக்கை வந்து இந்த www.tntextbook.inலேருந்து எடுத்திருக்கேன். ஓகேயா? ஸோ உங்கள்கிட்டையும் புக் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஹாஃப்-அன்-ஹவர் போகும் அந்த கிளாஸு. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுறேன். அதில் அங்கங்கே அந்த ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் இல்லாட்டி எம்சிக்யூ வரும்ல, அதுக்கும் எப்படி ஆன்சர் பண்ணலாங்கிறதையும் பார்த்துடலாம் நம்ம. ஓகேயா? சரி, ஃபஸ்ட்டு டிமாண்ட்னு அர்த்தம். நம்ம ஓரளவு தெரியும். டிமாண்டுன்னா இப்போது ஒரு ஐபிஎல் மேட்ச்னு வச்சுக்கோங்க, செம்ம டிமாண்டுப்பா சிஎஸ்கே ஆடினானே அப்படிம்பாங்க. அதே மாதிரி இப்போ நேற்றுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு கோட்டு, கரெக்டாக, அதுக்கு செம்ம டிக்கெட் டிமாண்ட் அப்படிம்பாங்க. அப்படின்னா அதாவது இந்த இந்த டிமாண்ட், கன்சம்ஷன், சப்ளை எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்கல்ல, அந்த இண்டிவிஜுவலோட ஆசையை பொறுத்து இருக்கு. அதான் டிசையர் அப்படிம்பாங்க, டிஇஎஸ்ஐஆர்இ. அவங்களுடைய ஆசையை பொறுத்து அது வந்து சாப்பிட்ற பொருளாகவும் இருக்கலாம், சர்வீஸாகவும் இருக்கலாம். அதாவது இந்த மாதிரி ஐபிஎல் மேட்ச், தேட்டர் ஃபிலிமாகவும் இருக்கலாம், இல்லாட்டி வாங்குகிற பொருளாகவும் இருக்கலாம். இப்போ ஐஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஐஃபோனுக்கு எப்போதுமே டிமாண்ட் இருக்குது. கரெக்டாக, ஏன் ஐஃபோன் டிமாண்ட் இருக்குது? ஏன்னா அது வந்து அந்த ஃபோனை கொண்டு போய் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஃபோன் வச்சுருக்க மாதிரி வச்சிங்கன்னா அது ஒரு ஐஃபோன் வச்சுருக்காரு அவர், இட் இஸ் சம்திங் லைக் எ ப்ரைட் அப்படிம்பாங்க, பிஆர்ஐடிஇ. ஓகே, அது வச்சுருந்தா பெரிய பெருமை அப்படின்பாங்க. கரெக்டாக? ஸோ டிமாண்டுங்கிறது இட் இஸ் அ டிசையர் டு பொசஸ் சம்திங். அதாவது ஒரு மனிதனோட டிசையர்னா என்ன, ஆர்வம், டு பொசஸ் சம்திங். பொசஸ்னா அதை வச்சுக்கிறது. ஓகே, தட் இஸ் கால்டு டிமாண்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா டிமாண்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த கிரியேஷன், சர்வைவல் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் எ ஃபேம். அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேம் இருக்குது, ஒரு சின்ன ஹோட்டலாகவும் இருக்கலாம், ஓகேயா, இல்லாட்டி ப்ரொடக்ஷன் பண்ணுற பெரிய ஃபேக்ட்ரி, ஐஃபோனாகவும் இருக்கலாம், ஆப்பிளாகவும் இருக்கலாம். டிமாண்டு தான் இருந்தால்தான் அவங்களுடைய அவுட்புட் என்ன, அதாவது அவங்க அந்த கம்பெனி என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்களுடைய அவுட்புட், அப்போ அவங்களுடைய சேல்ஸ், அப்போ அவங்களுடைய ப்ராஃபிட், இது எல்லாமே பேஸ்ட் ஆன் வாட், டிமாண்ட். அதனால தான் டிமாண்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த கிரியேஷன், சர்வைவல் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் எ ஃபர்ம். இப்போ இது கூட ஒரு எம்சிக்யூவில் வரும், டேஷ் இஸ் எசென்ஷியல் அப்படிம்பாங்க. டேஷ் இஸ் எசென்ஷியல் ஃபார் த கிரியேஷன், சர்வைவல் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் எ ஃபர்ம்னா டிமாண்ட்னு எழுதிருங்க. ஓகேயா? இப்போ டிமாண்டுக்கு என்ன மீனிங் பார்க்கலாம். நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, டிஃபைன் பண்ணியிருக்காங்க. டிமாண்ட் இன் எக்கனாமிக்ஸ் இஸ் அ டிசையர் டு பொசஸ் சம்திங். அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, பொசஸ் சம்திங் அண்ட் வில்லிங்னஸ் அண்ட் எபிலிட்டி டு பே எ சர்டன் ப்ரைஸ். அதான் முக்கியம். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு மொபைல் ஃபோன் எடுத்தானே அதே தான் பண்ண போகிறோம் நம்ம. இன்கமிங் கால், அவுட் கோயிங் கால், எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், யூடியூப் வீடியோ, இல்லாட்டி சம் இது ஆப்ஸு, கேம் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஆனால் ஒரு சில ஃபோனுக்கு ஒரு சில என்ன சொல்லலாம், இன்விசிபிள் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, அதனால தான் வந்து வில்லிங்னஸ் அண்ட் எபிலிட்டி டு பே, அது வந்து தட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா அதே ஃபோனை வந்து 15,000 ரூபாய்க்கு வாங்கலாம், ஓகே, 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம். இப்போ ஐஃபோன் 15 மேக்ஸோ ப்ரோ வாங்கினீங்கன்னா 1.5 lakhs ஆகும். கரெக்டாக? ஆனால் அதே தான் இருக்க போகிறது. கேமரா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும், பேட்டரி லைஃப் லிட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனால் த டிசைர் டு பொசஸ் சம்திங் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை வாங்கிறதுக்கான ஒரு தூண்டுதல் இல்லாட்டி உந்துதல் அப்படிம்பாங்க தமிழில். தூண்டுதல் தான் பெட்டர். ஓகே, தூண்டுதல். அதை நீங்கள் அதே மாதிரி பொசஸ் சம்திங். ஓகே, ஸோ அதை நீங்கள் உரிமை கொண்டாடுறது இல்லை, அதை நீங்கள் வந்து ஓகே, அதாவது அதை நீங்கள் வாங்குறதுக்கு வச்சுக்கோங்க, சொந்தம் கொண்டாடுறதுக்கு, சாரி கரெக்ட், சொந்தம் கொண்டாடுறதுக்கு. தட் மீன்ஸ் ஒரு பொருளை நீங்கள் வாங்கிறதுக்கும் சொந்தம் கொண்டாடுறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா, பே பண்ணுறீங்களா ப்ரைஸை, தட் இஸ் கால்டு டிமாண்ட். ஓகேயா? அடுத்தது இன்னும் ஒரு டெஃபினேஷன் பார்க்கலாம். டிமாண்ட் இன் எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் டிசையர் பேக்ட் அப் பை எனஃப் மணி. அதான் ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம. ஓகேயா? ஓகே, இப்போ 2-3 பேர் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ த லா ஆஃப் டிமாண்ட் சேஸ், அதான் டெஃபினேஷனில் இருக்கேன் நான். ஓகேயா? The law of demand says, as the quantity demanded increases with a fall in price,
அண்ட் diminishes with the rise in price. ஓகே, அதாவது டிமாண்ட்னா இவர் எப்படி சொல்றாருன்னா, மார்ஷல்ங்கிறவர் வந்து ஒரு பொருளோட விலை அதிகமானால் ஓகே, அப்போ டிமாண்ட் குறையும். அதே பொருளோட விலை குறைஞ்சதுன்னா டிமாண்ட் அதிகமாகும். இது எதுக்கு சொல்லலாம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற ஐட்டம் சொல்லலாம். ஓகே, ஃபுட்டுக்கு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி சில சமயம் வந்து இந்த சீசனல் இப்போ மேங்கோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேங்கோ வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் ப்ரைஸ் குறைஞ்சதுன்னா. கரெக்டாக, ஏன்னா அந்த சமயத்தில் கிடைக்கும், மற்ற சமயத்தில் கிடைக்காது. அதனால் போய் மக்கள் போய் வாங்கிடுவாங்க. ஸோ இப்போ இதை வந்து எம்சிக்யூவில் வரலாம். இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கொஞ்சம் ஒரு ஷார்ட்கட் சொல்லட்டுமா? த குவான்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீசஸ் வித் எ ஃபால் இருக்குல்ல, ஃபால் மார்ஷலும் மேட்ச் ஆகுது. ரெண்டுத்துக்கும் 2 எல் வருது. சாரி, இதெல்லாம் சும்மா ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஒரு கோட் வேர்டு அப்படிம்பாங்கல்ல, கோட் வேர்டு. அப்புறம் ஒரு சிக்னல் தான் அது. ஓகேயா, வேறு எந்த சிக்னலும் கிடையாது. இது வந்து ஸோ 2 எல் வந்துச்சுன்னா மேட்சை போட்டுருங்க. ஓகேயா, அடுத்தது த லா ஆஃப் டிமாண்ட் ஸ்டேட்ஸ் தட் பீப்புள் வில் பை மோர். அதாவது ரெண்டாவது பார்க்குறேன். ஓகே, த லா ஆஃப் டிமாண்ட் சேஸ் த பீப்புள் வில் பை மோர் அட் அ லோவர் ப்ரைஸ் அண்ட் பை லெஸ் அட் ஹையர் ப்ரைஸ், அதர் திங்ஸ் ரிமைனிங் த சேம். ஓகே, முதல்ல சொன்னது தான் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாருன்னா, விலை அதிகமானால் கம்மியாக வாங்குவோம், விலை கம்மியானால் அதிகமாக வாங்குவோம், அதர் திங்ஸ் ரிமைனிங் த சேம். அதர் திங்ஸ்னால் காம்படிஷன், அவுட்புட், அதெல்லாம். ஓகேயா, இது யார் சொன்னது? சாமுவல்சன். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? லா ஆஃப் டிமாண்ட் ஸ்டேட்ஸ். இது வேணா வச்சுக்கலாம். ஸ்டேட்ஸ் எஸ் இருக்குல்ல, இந்த எஸ் வந்ததுன்னா ஓகே. ஆனால் அதே எஸ்ல இன்னொரு ஆத்தர் வந்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம மாட்டிப்போம். வேறு ஏதாவது இருக்கா க்ளூ? ஓகே, இப்போ இந்த க்ளூ வச்சுக்கலாம். ஓகேயா, த லா ஆஃப் டிமாண்ட் லா இருக்குல்ல. ஓகே, இது இந்த எல்லுங்க சரியாக போய்டும். ஓகே, எஸ், இதான் ஈஸி. ஓகேயா, சரி, இப்போ மெயின் இதுக்கு வரலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிமாண்ட், இதான் முக்கியம். ஓகே, சரி, நம்மளே கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். எப்படி ஒரு ப்ராடக்டோட டிமாண்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? கரெக்டு, ஃபஸ்ட்டு ப்ரைஸை பேஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக, செகண்டு டைம், மூணாவது மார்க்கெட், நாலாவது எவ்வளோ வந்து அது பீப்புள் ஆர் வில்லிங் டு பே. சரி, இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிமாண்ட், இது வந்து ஷார்ட் ஆன்சர் கொஸ்டினில் வரும். ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்களே வந்து கடைக்கு போயிட்டு ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபோன் வாங்க போகிறீங்க. ஓகேயா, அப்போ டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு ப்ரைஸ். கரெக்டாக, ஸோ நீங்கள் என்ன ப்ரைஸ்க்கு நீங்கள் மைண்டில் வச்சுப்பீங்க. ஓகேயா, அடுத்தது டைம். டிமாண்ட் ஆல்வேஸ் மீன்ஸ் டிமாண்ட் பர் யூனிட் ஆஃப் டைம், பர் டே, பர் வீக், பர் மந்த் ஆர் பர் இயர். இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம் டெய்லி லைஃப்க்கு? டிமாண்ட் ஆல்வேஸ் மீன்ஸ் டிமாண்ட், அதாவது ஓகே, இது வந்து நம்ம இண்டிவிஜுவலுக்கு நம்ம கிடையாது. அந்த ஷாப் இருக்குல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் இந்த டிமாண்டுங்கிறது டைம் இருக்குல்ல, வீக் எண்டில் வச்சுக்கலாம். கரெக்டாக, சாட்டர்டே சண்டேயில் டிமாண்ட் அதிகம் இருக்கும். அப்படின்னா அவருக்கு வருஷத்துக்கு 52 சாட்டர்டே சண்டே இருக்குல்ல, அது டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு மீன் பண்ணிக்கலாம். ஓகேயா, டிமாண்ட் ஆல்வேஸ் மீன்ஸ் டிமாண்ட் பர் யூனிட் ஆஃப் டைம். ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது ப்ரைஸு, ரெண்டாவது வந்து டைம், மூணாவது மார்க்கெட். டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு த மார்க்கெட். ஓகே, அது மார்க்கெட்னா எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம சென்னையாக இருந்தால் ஒரு ஈசிஆர்னு வச்சுக்கோங்க. ஈசிஆரில் ஒரே ஒரு மொபைல் ஃபோன் கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யாரும் அங்கே போய் வாங்க மாட்டாங்க. ஓகேயா, அதே அந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஓகேயா, அதுக்கப்புறம் வந்து 2-3 காஃபி ஷாப், ஜூஸ் ஷாப் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 ஏடிஎம் இருக்குது. அது முக்கியம். ஏடிஎம் இப்போலாம் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 4 மொபைல் ஃபோன் ஷாப் வரிசையாக இருக்குது. அப்படின்னா அந்த இடத்துல நாங்கள் தட் இஸ் எ மார்க்கெட் பை இட் செல்ஃப். முதல்ல பார்த்தோம் ஒரே ஒரு ஷாப் தான் இருந்தது. கரெக்டாக, இப்போ அந்த இடத்துல இட் ஹஸ் பிகம் ஏ ஸ்மால் மார்க்கெட். ஏன்னா மக்கள் வந்தாங்கன்னா பார்க்கிங் பண்ணிட்டு அவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டும் போகலாம். அப்போ டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு த மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டுங்கிறது என்னென்னா பையர்ஸும் செல்லர்ஸும் கூடுற இடம். ஒரே ஒரு ஷாப் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அன்லஸ் த ஷாப் இஸ் எ வெரி பிக் ஷாப். இப்போ
ரிலையன்ஸ் ரீட்டெயில், ரிலையன்ஸ் டிஜிட்டல்னா அது வேறு விஷயம். நம்ம பேசுகிறது வந்து ஒரு நார்மல் மார்க்கெட், ஸ்மால் டு மீடியம் சைஸ் ஷாப். அப்படி இருக்கும்போது அப்போ டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு த மார்க்கெட். ஸோ மார்க்கெட் ஒன்று இருந்ததுன்னா டிமாண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, அதே ஷாப்பிங் மால் தான் எக்ஸாம்பிள். கரெக்ட். இப்போ இந்த மாதிரி டிஷர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா, நீங்கள் ஷாப்பிங் மால் போனீங்கன்னா அதே நைக்கே, பூமா, அடிடாஸ், கரெக்ட். இப்போ வேறு என்ன இருக்குது, ரீபோக், ஓகே, அப்புறம் ஏசிக்ஸ். இந்த அஞ்சுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். இதே இந்த 5 கடையும் சென்னை ஈசிஆரில் ஒரு கிலோமீட்டர் தாண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, தனித்தனி கடையா. அப்போ யாரும் போய் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பூமாவில் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் 2 கிலோமீட்டர் போகணும்டா, 2 சிக்னல் தாண்டி போகணும் அப்படின்னு வேணான்னு விட்டுருவாங்க. இதே ஒரு ஷாப்பிங் மாலில் ஒரு ஃப்ளோரில் வரிசையாக 5 கடை இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு கடையில் போய் வாங்கிடுவாங்க. கரெக்டாக, அவங்க வாங்கணும்னு நினச்சது வேற, வாங்க போகிறது வேற. தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஆனால் ஏன் வாங்கினாங்க? பிகாஸ் வரிசை 5 கடை இருந்தது. கரெக்டாக. ஸோ டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு த மார்க்கெட். ஸோ ஒரு மார்க்கெட்னா தட் இஸ் த பிளேஸ் வேர் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மீட். ஓகேயா. அடுத்தது அமௌண்ட். டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் எ ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி விச் எ கன்சியூமர் இஸ் வில்லிங் டு பர்ச்சேஸ். அது கரெக்டு தான். அது டிஷர்ட்டாகவும் இருக்கலாம், இல்லாட்டி நம்ம ஃபுட்டாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி கஸ்டமர் இஸ் வில்லிங். இப்போ எப்படி சொல்லலாம், இப்போ நம்ம இதுதான் எதே ஷாப்பிங் மாலில் போகிறீங்க, ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த டிமாண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் எவ்வளோ மக்கள் உள்ளே வராங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் வராங்க, அதில் எப்படியும் ஒரு 10% வந்து சாப்பிடுவாங்க. ஸோ 100 வருது நமக்கு. ஓகேயா. ஸோ the demand is always specific quantity which a consumer is willing to purchase. ஓகேயா. திரும்ப பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு போகிறோம், ப்ரைஸ் பார்க்குறோம். ஓகேயா. ரெண்டாவது வந்து அந்த கடை ஆங்கிளில் வந்து எந்த டைமுக்கு வந்து சேல் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஓகேயா. அதே மாதிரி உங்களுக்கும் வந்து எப்போ ஆஃபர் வருதுன்னு பார்க்குறீங்க. ஸோ கடைக்கு போகிறீங்க, ப்ரைஸை பார்க்குறீங்க, அப்புறம் எந்த டைமில் பார்க்குறீங்க. ஓகேயா. மூணாவது வந்து அது மார்க்கெட்டாக இருக்கா பார்க்குறீங்க. ஏன்னா ஒரு கடையாக இருந்தால் போக மாட்டீங்க, ஒரு வரிசையாக 5 கடையாக இருந்தால் போவீங்க. ஓகே. நாலாவது வந்து எவ்வளோ டிமாண்ட் அமௌண்ட்டுங்கிறத எதர் கன்சியூமர் பார்ப்பாங்க ஆர் இவர் பிஸ்னஸ் பார்ப்பாங்க. ஓகே, பிஸ்னஸ் தான் மோஸ்ட்லி. எவ்வளோ டிமாண்ட் ஃப்ரம் த கன்சியூமர்ஸ். கரெக்டாக. இந்த 4 சேர்ந்தது தான் ஒரு டிமாண்டை வந்து நிர்ணயம் பண்ணுறதும்பாங்க. டிட்டர்மைன்ஸ் இங்கிலீஷில், தமிழில் போனால் நிர்ணயம் பண்ணுறது. அதாவது ஒரு தேவையை வந்து இந்த 4 சேர்ந்து தான் தேவை எவ்வளோங்கிற சொல்லுகிறது. சரியா. ஸோ இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிமாண்ட். சரி, இப்போ அடுத்தது 2.8.2வா, டிமாண்ட் ஃபங்க்ஷன். டிமாண்ட் ஃபங்க்ஷன் இது எல்லாமே நான் 20 to 30 இயர்ஸ் முன்னாடி படித்தது. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். என்ன டிமாண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ரைஸ். ஓகே, கரெக்டாக பார்த்துட்டோம் நம்ம. திஸ் மீன்ஸ் டிமாண்ட் ஃபார் எ கமாடிட்டி இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரைஸ். ஓகே, ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம் அந்த இடத்துல? கெஸ் பண்ணுங்க. நீங்கள் கீழே பார்க்காதீங்க ஆன்சரை. ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்? அதாவது இதுக்கு எக்ஸ்னா அப்போ 3 தடவை போய் 3 டைம்ஸ் ஆச்சுன்னா அது 3 டைம்ஸ் ஆகும். அது ஃபங்க்ஷன்னா இட் இஸ் ரிலேட்டிவ் டு த ஃபஸ்ட் ஐட்டம்னு அர்த்தம். It is relative to the first item. So demand function mathematically is denoted as D is equal to F into P. So D is equal to demand, F is equal to function of price. அதாவது ப்ரைஸ் கம்மியாக இருந்ததுன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரைஸ். ஓகே, அப்போ இது கேட்பாங்களா? அதை கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ டேஷ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரைஸ் அப்படின்னு கேட்பாங்க இதில் எம்சிக்யூவில். அதே மாதிரி டிமாண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன? டிமாண்ட் ஃபங்க்ஷன்னா ஃபஸ்ட்டு டிமாண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரைஸ். இது ஓகேயா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் டிமாண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரைஸ். ஓகேயா. அடுத்தது திஸ் மீன்ஸ் டிமாண்ட் ஃபார் எ கமாடிட்டி இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரைஸ். ஸோ அதான் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து இஸ் எ ப்ரைஸ், தென் இட்ஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரைஸ். ஓகே, ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரைஸ் சொன்னால் போகாது, அந்த ஃபங்க்ஷனை வந்து எழுதணும். சரி, எப்போதுமே இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஏ ஃபார்முலானா என்ன ஃபார்முலா அப்படின்னு எழுதணும்ல. கரெக்டாக. அப்போ வாட் இஸ் அ ஃபங்க்ஷன்? இட் இஸ் மேத்தமெட்டிக்கலி டினோட்டட் கூட போடாதீங்க. மேத்தமெட்டிக்கலி இட் செட் அஸ் D is equal to F into P.
அப்படின்னா டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரைஸ் எழுதுறீங்க. ஓகேயா? இட்ஸ் கால் டிமாண்ட் ஃபங்க்ஷன். ஓகே. அடுத்தது லா ஆஃப் டிமாண்ட். த லா ஆஃப் டிமாண்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டட் பை ஆஸ்டின் கொர்னாட் இன் 1838. சார் இவெல்லாம் யார் சார்? இட் வாஸ் டிஃபைண்டட் அண்ட் எலாபரேட்டட் பை ஆல்ஃபர்ட் மார்ஷல். ஓகே, இதை மனப்பாடம் தான் பண்ணுங்க அது. ஓகேயா? லா ஆஃப் டிமாண்ட். அதுக்கப்புறம் ஓகே, அசம்ஷன்ஸ் ஆஃப் லா ஆஃப் டிமாண்ட். ஓகே, இதுதான் முக்கியம். கரெக்ட். சரி, இப்போ நம்ம என்ன சொன்னோம்? இந்த மாதிரி டிஷர்ட் வாங்க போகிறீங்க, கரெக்டாக? 5 ஷோரூம் வரிசையாக இருக்குது, அடிடாஸ், பூமி, நைக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வாட் இஸ் அசம்ஷன் ஆஃப் லா ஆஃப் டிமாண்ட்? இப்போ நீங்கள் வந்து அந்த 5 கடையில் ஏதோ ஒரு கடையில் நீங்கள் ஓனர்னு வச்சுக்கோங்க, அசியம் பண்ணிக்கோங்க, நீங்கள் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க? இங்கே வரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாங்குறதுக்கு தான் வராங்க, நம்பர் 1. ஓகே. நம்பர் 2 வந்து நம்ம ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ இந்த மாதிரி டைப் டிஷர்ட் விற்கிறோம், கண்டிப்பாக அதே மாதிரி டைப் தான் இவங்களும் கண்டிப்பாக வாங்குவாங்க. ஓகேயா? அடுத்து 3வது வந்து இதுக்கு ஈக்குவலாக வேறு ப்ராடக்ட் இருந்ததுன்னா அதனுடைய ப்ரைஸ் பிரமாத டிஃப்ரென்ஸ் இல்லை. அதாவது இப்போ அடிடாஸ் டிஷர்ட் 1300 என்ன, நைக்கே டிஷர்ட் 1200 இருக்கும், ரீபாக் வந்து ஒரு 1100 இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படின்னா த ப்ரைஸ் இஸ் நாட் வெரி, என்ன சொல்லலாம், ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை ஒன்றுத்துக்கும் இன்னொன்றுத்துக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த டிஷர்ட்டுக்கு பதிலாக இன்னொரு டிஷர்ட் சப்ஸ்டியூட் கிடையாது. ஏன்னா சரி, இந்த டிஷர்ட் நிறைய இருக்கும், ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு டிஷர்ட் வாங்குறீங்களா, அந்த ஸ்போர்ட்ஸுக்குன்னு டிஷர்ட் வந்து நீங்கள் இதுக்குன்னு வாங்குறதுக்கு டிசைட் பண்ணிட்டீங்க அதுக்குள்ள மைண்டில் வரவாங்க. சரியா? அதே மாதிரி இந்த டிமாண்ட் எப்போவுமே இருக்குது. அதே நம்ம ஈஸியாக சொல்லலாம். இப்போ நம்ம சென்னை எடுத்துட்டிங்கன்னா எப்போதும் வேர்வையாக இருக்கும். ஸோ காட்டனுக்கு எப்போதும் டிமாண்ட் இருக்கும். என்ன, நம்ம ட்ராபிக்கல் வெதருக்கு எப்போதுமே அது ட்ராபிக்கல்லாம் எடுத்தோம்னா இந்த கோஸ்டலில் ஒட்டி இருக்கிறது பேர் ட்ராபிக்கல்னு பேர். ஓகேயா? பீச் ஒட்டி இருந்த கடலில் ஒட்டி இருந்ததுன்னா எப்போதுமே கொஞ்சம் சூடாக இருக்கும் ட்ராபிக்கல். அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து காட்டன் தான் பெட்டர். ஓகேயா? ஸோ காட்டனுக்கு எப்போது டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம மைண்டில் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் தேர் ஷுட் நாட் பி சேஞ்ச் இன் குவாலிட்டி ஆஃப் த கம்யூனிட்டி. அந்த குவாலிட்டி தான் ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இந்த குவாலிட்டிக்கு தான் இவங்க வராங்க. சரியா? ஸோ இப்போ அசம்ஷன் ஆஃப் லா ஆஃப் டிமாண்ட் பார்க்கலாமா? இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு. குட், ஐ எம் ஆல்சோ ஹாப்பி. ஓகே. ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க? இப்போ நான் சொன்னேன் 1000 பேர் வராங்க, அது 100 பேர் அது வாங்குவாங்க, அது ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவாங்க, அதில் வந்து மேபி ஒரு 10 பேர் வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்க டிஷர்ட், அவ்வளோதான் வாங்குவாங்க, அதே ஜாஸ்தி. ஓகேயா? அந்த 10 பேர் வந்து ஃபஸ்ட்டு வாங்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் வராங்க. ஏன்னா இந்த 1000 பேரில் மேபி ஒரு 50 பேர் தான் இந்த கடைக்குள்ளே நுழைவாங்க, கரெக்டாக? ஸோ 1000 பேரில் 50 பேர் கடைக்குள்ளே நுழைவாங்க. அந்த 50 பேரில் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க, நம்பர் 1. தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட பணம் இருக்கும். த இன்கம் ஆஃப் த கன்சியூமர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஓகேயா? செகண்டு, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஷர்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மைண்டோடு வராங்க. ஸோ த டேஸ்ட், ஹேபிட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சியூமர் ரிமைன் த சேம். அதான் முக்கியம். ஓகேயா? 3வது என்ன சொன்னேன்? த ப்ரைஸ் ஷுட் நாட் பி அ பிக் டிஃபரன்ஸ். த ப்ரைஸ் ஆஃப் த அதர் ரிலேட்டட் குட்ஸ்னால் அதே தான் சொன்னேன். ஒரு டிஷர்ட் இருக்குது, அடிடாஸ், பூமே, நைக்கே. ஓகே, எல்லாம் கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸ் தான். 1300, 1200, 1400லேயே இருக்குது. ஓகேயா? அது 4வது, தேர் ஷுட் நாட் பி எனி சப்ஸ்டியூட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ட்ரை ஃபிட்டுக்கு வேறு ட்ரை ஃபிட் கிடையாது எங்கேயுமே உள்ள அந்த ஷாப்பிங் மால்குள்ளே. அதாவது பிராண்டட் இல்லாதது வேணால் இருக்கலாம், ஆனால் பிராண்டடாக பார்த்தீங்கன்னா இந்த 4ஓ 5ஓ தான் இருக்கும். ஓகேயா? அடுத்தது இந்த டிமாண்ட் எப்போதுமே இருக்கும். இந்த டிமாண்ட் ஃபார் த கமாடிட்டி கண்டினியூஸ். அதான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம சென்னை மாதிரி இருந்தாலும் காட்டனுக்கு எப்போது டிமாண்ட் இருக்கும். 5வது லாஸ்ட்டு வந்து தேர் ஷுட் நாட் பி சேஞ்ச் இன் குவாலிட்டி. குவாலிட்டி ஆஃப் த கமாடிட்டி வந்து டிமாண்டில் சேஞ்ச் ஆகலை. ஏன்னா அவங்க திடீர்னு அவங்க போய் வின்டர் கிளாத்திங் போய் சேஞ்ச் ஆக மாட்டாங்க, கரெக்டாக? ஸோ தேர் ஷுட் நாட் பி எனி சேஞ்ச் இன் குவாலிட்டி ஆஃப் த கமாடிட்டி. ஸோ இந்த ஆறுமே இருக்குன்னு வச்சுட்டு தான் இந்த லா ஆஃப் டிமாண்டே வந்து எழுதுகிறாங்க. சரி, அதாவது இப்போ நீங்கள் ஒரு மூவி பார்க்க போகிறீங்களோ,
இல்லாட்டி என்ன மூவி பார்க்க போகிறேன்னு வச்சுக்கலாம். ஒரு டைரக்டர் தெரியும் உங்களுக்கு. ஏற்கனவே அந்த டைரக்டர் வந்து 4 படம் எடுத்திருக்காரு. இந்த 4 படமே நல்ல ஒரு த்ரில்லர், கிரைம், நல்ல ஸ்டோரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போகிறீங்கல்ல, அப்போ அதே குவாலிட்டி இருக்கும், இல்லாட்டி அதே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஓகே. ஸோ இந்த இந்த மொத்த லா ஆஃப் டிமாண்டும் இட்ஸ் பேஸ்ட் ஆன் இதே மாதிரி பேட்டர்ன் கண்டினியூ ஆகுது, இதே மாதிரி பேட்டர்ன் கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் இன்னும் இந்த டிமாண்ட் ஃபங்க்ஷன்லாம் பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.